நமசிவாய. ஒரு முக்கியமான ஒரு படம், சாமியோட படம். அந்த படம் வீட்டில் இருந்தால் அனைத்து விதமான சகல செல்வங்களும் வரும்னு வச்சுக்கோங்களேன். சகல விதமான செல்வங்கள், இந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க. சகல விதமான செல்வங்களும் வரும் என்று ஒரு தந்திர சாஸ்திரத்திலே, வாராகி தந்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடியது. படத்தை வச்சா அப்படின்னு இல்லை, அவளை வழிபட்டான்னு சொல்லியிருக்கு. படத்தை வைத்து வழிபடுவது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்க்கும்பொழுது, இந்த ஒரு படத்தை நான் ஏஐல ஜெனரேட் பண்ணேன். அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு தேவியை பொறுத்த வரைக்கும் மிக மிக ரகசியமாக வைக்கப்பட்டுள்ள தேவின்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஜேஷ்டா தேவி வழிபாடு, இதை பற்றியும் நான் நிறைய சொல்லியிருக்கேன். இந்த ஜேஷ்டா தேவி வழிபாடு அப்படின்றது இந்த கலியுகம் வரும்பொழுது இந்த கலிபுருஷனால் அவர் உன்னுடைய ஒரு வழிபாடுகள் இங்கே தவிர்க்கப்படும் அப்படின்ற மாதிரியாகவும், நீ உன்னை வேறு விதமாக புரிந்து கொள்வார்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி தான் நாம இப்போ மூதேவி என்று பலரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவள் அனைத்து விதமான செல்வங்களையும் அள்ளி தருபவள். அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2000-3000 வருடங்களா இல்லை ஒரு 4000 வருடங்களுக்கு முன்பு இருக்கக்கூடிய தமிழகத்தை சார்ந்த கோவில்கள் எல்லாம், அதாவது நார்த் சைடில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவளை வேறு ஒரு பேரில் வழிபட்டு வராங்க. ஜேஷ்டா தேவி என்று தெரிந்தாலும் வேறு சில ரூபங்களில் வழிபட்டு வருகிறார்கள். நாம வழிபடக்கூடிய ரூபம் அப்படிங்கிறது வேற. அவளையும் பார்த்தோம்னா இங்கே தமிழ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு சில பேரெல்லாம் இந்த வேதங்களிலும் புராணங்களிலும் கிரந்தங்களிலும் இருக்கக்கூடிய விஷயத்தை சரியாக அனலைஸ் பண்ணாம அவளை தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு வேறு விதமான சொல்லிட்டு இருக்காங்க வச்சுக்கோங்களேன். இதுல தமிழ் கடவுளா இங்கிலீஷ் கடவுளாங்கிறது நமக்கு முக்கியம் இல்லை. நமக்கு வழிபட்டால் அனைத்து விதமான நன்மைகளையும் தர வேண்டும், நமக்கு எல்லா விதமான பாதுகாப்புகளையும் தர வேண்டும், நம்மை முன்னெடுத்து செல்ல வேண்டும், எல்லா விதத்திலையும் வாழ்க்கையிலே ஒரு ஞானம் வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயம் தான் நமக்கு முக்கியம் இல்லையா. எந்த தெய்வத்தை கும்பிட்டாலுமே அதுதானே முக்கியம். ஸோ அது போன்ற ஒரு தேவி தான் ஜேஷ்டா தேவி என்பவள். அந்த ஒரு தேவியை எப்படி அவ ஒரு பிகாஸ் ஆஃப் கேர்ஸ் அந்த மாதிரி கேர்ஸ் அப்படின்னு சொல்றதை விட, நீ அந்த மாதிரி இருந்தாதான் உன்னை வழிபடலைன்னா தான் என்னுடைய ஒரு வாழ்க்கை நான் என்னுடைய விஷயத்தை என்னுடைய தர்மத்தை செய்ய முடியும் அப்படின்னு கலிபுருஷன் சொல்றாரு. கலியுகம் அப்படிங்கிறது இந்த கலிபுருஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அவருடைய ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை பற்றியும் நான் பல வருடங்களாகவே என்னுடைய பிளாக்லையும் சரி, இல்லை என்னுடைய மெயின் சேனல் வாமனன் சேஷாத்ரி சேனல்லையும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ இப்போ இந்த ஒரு தேவியை பொறுத்த வரைக்கும் வாராகியுடைய அம்சம், இவருடைய முழு பேர் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், உச்சிஷ்ட சண்டாலினி சுமுகி தேவி வாராகி மகாபிசாசினின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பெரிய பேரா இருக்கும். இதுல நம்ம இந்த சண்டாலினி, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த மகாபிசாசினி, இதெல்லாம் கேட்டு பயந்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சண்டாலினி அப்படிங்கிறது அனைத்து விதமான செல்வங்களையும் தருபவள்னு அர்த்தம். கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க. சண்டாலினின்னு பேரே பார்த்தோம்னா நமக்கு நார்த் இந்தியாவிலாம் நிறைய பெண்கள் குழந்தைகளுக்கு வைப்பாங்க. ஸோ அதனால அதுக்கு இன்னும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதைத்தான் இது குறிப்பிட்டிருக்கிறது. அதனால நாம சில விஷயங்களை ஒரு சமஸ்கிருதத்தில் கொடுத்துக்குள்ள இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் நம்ம தமிழாக்கம் செய்து தமிழில் நம்ம ஒரு சிலது ரொம்ப கலோக்கியலா பேசக்கூடிய வார்த்தைகளோட அதை சம்பந்தப்படுத்தி பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு தான் இழப்பு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சரி, இந்த மகாபிசாசினி அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்த்தோம்னா, அனைத்து விதமாக ஒரு கெட்ட துர்சொப்பனங்களுக்கும், துர்சொப்பனம் இந்த சென்ஸ் கனவு அப்படின்றது மட்டும் கிடையாது. அதாவது நம்ம வாழ்க்கையிலேயே நடக்கக்கூடிய ஒரு துர்சம்பவங்கள் அப்படின்றது, கெட்ட சக்திகள், அதற்கெல்லாம் மகா பிசாசினி, அதுக்கெல்லாம் ஒரு டெரரா கொடுக்கக்கூடியவள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். வாராகியுடைய இந்த ஒரு அம்சத்தை பொறுத்த வரைக்கும் மிகவும் மறைத்து வைக்கப்பட்டுள்ள ஒரு அம்சமாக இருக்கிறது. எப்படி நமக்கு நவராத்திரியில 4 நவராத்திரியில அதிகபட்சமாக நம்ம ஒரே ஒரு 2 நவராத்திரி தான் நம்ம வழிபடுறோம். அதுலேயும் இப்போதான் ரீசெண்ட் டேஸாக பார்த்தோம்னா 2 நவராத்திரின்னு வந்திருக்கு. மீதி இருக்கிற 2 நவராத்திரி பார்த்தோம்னா உங்களுக்கு மறைத்து விட்டு குப்த நவராத்திரின்னு வாங்க. குப்த நவராத்திரினா ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது. ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு நவராத்திரிகளாகவும் பார்த்தோம்னா இப்போ ஒன்றா இப்போ அதிகபட்சமாக இப்போ ஒரு சில பேர்லாம் 3 நவராத்திரி வரைக்கும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். மொத்தமாக 5 நவராத்திரி இருக்கான். அதில் ஆக்சுவலாக 4 நவராத்திரி தான் ஓரளவுக்கு நம்மளுடைய கிரந்தங்கள்லாம் பார்த்து நம்ம எடுக்க முடிஞ்ச ஒரு விஷயமே. ஸோ அப்போ இந்த மாதிரியாக நிறைய விஷயங்கள் நமக்கு விட்டு போன விஷயங்கள் அப்படின்ட்டு இருக்கு. ஏன்னா இதை யூஸ் பண்ணும்பொழுது தவறான முறையிலே அதற்குண்டான ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணிட்டோம்னா அதனால் நமக்கு வரக்கூடிய ஒரு கஷ்டங்கள் அப்படின்றது பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப அதீத கஷ்டங்கள் சேரும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தினால, அதாவது பொதுமக்களுக்கு சேரும், நமக்கு சேரும்னு அர்த்தம் கிடையாது. யார் செய்யறானோ, இப்போ பார்த்தோம்னா இந்த தேவியை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியாக செல்வங்களை தருபவள். மகாலட்சுமி பார்த்தோம்னா நமக்கு ஒரு இடத்துல இருக்க மாட்டாள், நிரந்தரமாக இருக்க மாட்டாள், திருமகள் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குது. ஆனால் இந்த தேவியை பொறுத்த வரைக்கும் மிகவும் உக்கர தெய்வம். உக்கர தெய்வம்னா என்னன்னா, அந்த அளவுக்கு அவள் செல்வத்தை தன்னை உபாசிப்பவர்களுக்கெல்லாம் வாரி வழங்குவாள். 5 இரவுகளிலே வாரி வழங்கக்கூடிய தேவி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல பார்த்தோம்னா இவளுடைய முகம் அப்படிங்கிறது வராக முகமா இருக்காது. வராகம் வாகனமா இருக்கும். ஈவன் பார்த்தோம்னா அவருடைய வாகனத்தில் கூட பொற்காசுகள் பொறிக்கப்பட்டிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த அவளுடைய எந்தெந்த மாதிரியான ஒரு ரூபத்தை எல்லாம் இந்த கிரந்தங்களிலே அவளை பற்றி சொல்லி இருக்கிறார்களோ, அந்த ரூபங்கள் இந்த ரூபமாக இருப்பாள்னு அந்த ரூபத்தை வச்சு
எந்த ஒரு படமும் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினாலே அதை வந்து நம்ம வந்து ஏஐல பண்ணியிருக்கோம். இந்த ஒரு படத்தை வீட்டில் வைத்து வழிபடுவதுங்கிறது அதீத பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதே போல் அவளுக்கு உண்டான மந்திரத்தையும் சொல்றதுன்னு. இதுல இன்னொரு விஷயம், இந்த உச்சிஷ்ட சண்டாளின்னு சொல்லும்போது நிறைய பேர் மாதங்கியுடைய ஒரு வழிபாடு முறை இருக்கிறது, ஒரு மந்திர ரூபம் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அவளையும் வந்து உச்சிஷ்ட சண்டாளின்னு சொல்லுவாங்க, உச்சிஷ்ட தேவின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமாக நடத்தி விடுவார்கள். இது வந்து வராகி தேவியுடைய ஒரு மந்திர ரூபமாக இருக்கும். ரெண்டு பேருடைய ஒரு செயல்பாடுகள் ஒரே விஷயமா தான் இருக்கும். மாதங்கியும் வாராகியும் இந்த ஒரு மந்திர ரூபத்திலே செய்யக்கூடிய செயல்பாடுகள் ஒரே விதமாகத்தான் இருக்கும். ஆனா இரண்டு பேருடைய ஒரு நோக்கம், அவர்களுடைய உருவெடுத்த நோக்கம் அப்படிங்கிறது வேற வேற. ஸோ இதை வந்து நம்ம வந்து கரெக்டாக புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு இவளுடைய படத்தை வைத்து வழிபட்டீர்கள் என்றால் அதிகப்படியான நன்மை தேரும். அதே போல் வந்து பார்த்தோம்னா தினசரியே ஒரு நெய் விளக்கு ஏற்றுவது, சிகப்பு திரி போட்டு நெய் விளக்கு ஏற்றி ஓம் சுமுகி தேவி வாராகியை போற்றி அல்லது ஓம் சுமுகி தேவி வாராகியை நமக, இந்த மாதிரியான ஒரு மந்திரம் உங்களுக்கு சொல்லக்கூடிய மந்திரம் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் பாருங்க. அது மாதிரியான ஒரு மந்திரம் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லி வருவதுங்கிறது அதிகப்படியான பலன் தரும். இந்த உச்சிஷ்ட அப்படின்னு சொல்லுவோமே, அப்போ இந்த உச்சிஷ்ட கணபதி அவளுடைய ஒரு அந்த அந்த மாதிரியான ஒரு கன்சர்ட்டா அப்படின்ற மாதிரியான விஷயமாகவோ, அல்லது உச்சிஷ்ட கணபதி அப்படின்னாலே பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து மந்திர தந்திர விஷயங்களில் தான் வரக்கூடியவர். அப்படி அதே மாதிரியான ஒரு தேவியா அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட அதே மாதிரியான விஷயம் தான். கணபதிக்கு இவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. சம்மந்தம் இந்த சென்ஸ் ஒரு தாய் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் எல்லாம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. வேற மாதிரியான ஒரு விஷயம் வரும் இந்த உச்சிஷ்ட அப்படின்னா. அந்த உச்சிஷ்ட அப்படின்ற ஒரு விஷயத்தையே பலரும் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இதை பற்றிலாம் டீட்டெயில்டா வரக்கூடிய 24ஆம் தேதி ஹோமம் நடக்கவிருக்கிறது. அந்த ஹோமத்திலே நான் சொல்லலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக எல்லோருக்கும் விளக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது. அதனால கரெக்டாக 3 மணிக்கு வந்துட்டீங்கன்னா இந்த ஒரு விஷயம் எல்லாம் உங்களுக்கு வந்து விளக்கப்படும். அதே போல வந்து பார்த்தோம்னா இவளுடைய ஒரு ஆகர்ஷணம் செய்யப்பட்ட, அதாவது இந்த தேவிக்குன்னு ஒரு மூலிகை ஒரு விஷயங்கள் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி நம்ம வந்து நார்மலாக வாராகி தேவிக்கு நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா மஞ்சள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், கிழங்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், வேற ஒரு சில விஷயங்கள் இதெல்லாமும் என்னோட பிளாக போட்டிருக்கேன். ஸோ அப்போ அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவளுக்கு பலன் தரக்கூடியவை அப்படின்ற மாதிரி சொல்லும்பொழுது இந்த ஒரு தேவிக்கும் அது மாதிரி குறிப்பிட்ட மூலிகைகளை சொல்லியிருக்கிறார்கள். அந்த மூலிகைகளை வைத்து உருவாக்கப்பட்டுள்ள குங்குமம், எப்படி காமாக்யா தேவியுடைய ஒரு குங்குமம், அதே போல் வந்து பார்த்தோம்னா வைஷ்ணவ தேவியோட ஒரு குங்குமம் வந்து ரொம்ப ரொம்ப அதீத சக்தி வந்தது அப்படின்ட்டு ஒவ்வொரு தடவையும் வந்து அந்த கோயிலில் இருந்து வரவழைத்து பலரும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அது மாதிரியான ஒரு குங்குமம் அனைவருக்கும் கட்டணமின்றி கொடுக்கப்படவிருக்கிறது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, இந்த தேவி 5 நாளில் பலன் தருவாள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இல்லையா. இப்போ இந்த 5 நாளில் பலன் தருவாள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எடுத்தோடனே நம்ம வந்து இன்னைக்கு இது வரைக்கும் நம்ம வேற தெய்வத்தை வழிபட்டு இருக்கோம். திடீர்னு இந்த தேவியுடைய ஒரு ஃபோட்டோ வச்சு நம்ம இன்னிலேருந்து வழிபட ஆரம்பிக்கிறோம். 5 நாளில் நமக்கு பலன் தருமான்னு பார்த்தா 200% தராது. ஸோ அதாவது நம்ம வந்து 5 நாளில் பலன் தருவாள்னா எப்படின்னா நம்மளுடைய முழு டெடிகேஷன், அந்த தேவியை வந்து முழுமையாக நம்ம வந்து நான் உன்னை இனிமேல் வந்து வாழ்நாள் முழுவதும் உபாசித்து கொண்டிருப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த தேவியோட ஒரு கனெக்ஷன், அந்த கனெக்ஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வர்றதுக்கு தான் நமக்கு ஒரு ஐகோனோகிராஃபி தேவைப்படுது. அந்த ஐகோனோகிராஃபிக்காக தான் நான் வந்து இதில் ஏஐல கிரியேட் பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து எக்ஸாக்டாக இருக்கும். உங்களுக்கே ஏஐ பற்றி தெரியும். இந்த கை விரல்கள்லாம் கொஞ்சம் அவ்வளோ ஒரு சரியாக இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து சின்ன சின்னதாக அதோடைய ஒரு பூச்சி மாதிரி இருக்கும், அது மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். இதையும் எக்ஸாக்டாக ஒரு இந்த ஒரு படத்தை தயாரிக்கிறதுக்கு உண்டான ஒரு வேலைகள் நடந்து கொண்டிருக்கேன். அது வந்ததுக்கப்புறம் நான் வந்து அந்த ஒரு படத்தையும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அது வரைக்கும் இந்த ஒரு படத்தை வைத்து நீங்கள் வந்து தினசரி வீட்டில் நெய் விளக்கேற்றி சிகப்பு திரி போட்டு வழிபட்டு வரலாம். அனைத்து விதமான கடன்களும் தீரும். ஸோ இப்போ இவ்வளோ வழிபடும் போது நமக்கு வந்து எந்த மாதிரியாக நமக்கு எவ்வளவு நாள் வழிபட்டால் பலன் தரும், உடனே இந்த மாதிரியான ஒரு கேள்விகள் நிறைய பேர் வரும். அப்படி இல்லை, முதல்ல நீங்கள் வந்து ஒரு தெய்வத்தை, எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்தோட உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்குன்னு ஒரு இஷ்ட தெய்வமோ அல்லது ஏதாவது ஒரு தெய்வத்தை வழிபடும் போது உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் வரும் தெரியுமா. பார்த்தா ரொம்ப எனக்கு இந்த தெய்வம் தான் எல்லாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கனெக்ஷன், ஒரு கூஸ் பம்ப்ஸ் உடம்புல நம்ம வந்து இந்த தெய்வத்தை இந்த ரொம்ப ஒரு லவ் அப்படின்ற மாதிரியான ஒரு இறைவனுடன் வரும். அதாவது நமக்கு தேவையா மெட்டீரியலிஸ்டிக்கா ஒரு காமியார்த்தமா இந்த மாதிரியான விஷயங்கள் வேணும்னு கேட்கறத விட நமக்கு அந்த தெய்வத்துடன் ஒரு கனெக்ஷன் அப்படின்ற மாதிரியான விஷயமா நமக்கு வரும். பாத்தீங்களா, அந்த கனெக்ஷன் இந்த தேவியுடன் உங்களுக்கு வந்து விட்டால் வித்தின் 5 days உங்களுக்கு அந்த ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதற்கு என்ன பண்றதுக்கு சுலபமான வழி அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தா நான் இப்ப இந்த ஹோமம் சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த தேவியுடைய ஒரு பூஜை அல்லது வந்து ஹோமம் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா சம்பூர்ண பூஜை அல்லது ஹோமங்கள் நடைபெறக்கூடிய இந்த தேவிக்காகவே முழுமையாக செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள், முழு பூஜைகள், ஒரு நியாசங்களுடன் ஒவ்வொரு நியாசங்களும் 16 ஷோடச உபசாரங்களும் செய்யப்படக்கூடிய பூஜை மற்றும் ஹோமத்திற்கு யார் அந்த ஹோமத்தை செய்கிறார்களோ, அதாவது அதை செய்யக்கூடியவர்கள், அதாவது செய்கிறதுன்னா யாரு, இதை வந்து நம்ம வந்து ஒருத்தருக்காக நம்ம செஞ்சு கொடுக்குறோம்னா அந்த செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு பிரீஸ்டோ அல்லது வந்து அதை செய்யக்கூடிய ஒரு நபரோ கிடையாது. அதை செய்பவர்கள்னா அதை யாரு நான் இதை எனக்காக நான் இதை செய்யறேன் அப்படின்னு சங்கல்பம் செய்து கொள்கிறார்களோ
அவர்களுக்கும் சரி, இந்த ஒரு மந்திரத்தை யார் காதினால் கேட்கிறார்களோ அவர்களுக்கும் கண்டிப்பான முறையிலே அவள் வந்து உடனடியாக அந்த இடத்தில் பிரத்யட்சமாவாள், உடனடியாக அருள் கொடுப்பாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால தொடர்ந்து இதோடைய பவர் வந்து ரொம்ப ரெகுலரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து 3 பஞ்சமிகள், தொடர்ந்து 3 பஞ்சமி அப்படின்றது வந்து பார்த்தோம்னா, நம்ம நார்மலா இப்போ வந்து அந்த வாராகி பட்டாபிராம் சென்னை வாராகி கோயிலில் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து தேய்பிரை பஞ்சமிக்கு பண்றோம். தேய்பிரை, வளர்பிறை, தேய்பிரை அப்படின்ற மாதிரியான விஷயமா பண்ணலாமா, அல்லது தேய்பிரை தேய்பிரை தேய்பிரைன்னு 3 தேய்பிரையா 3 மாசமா பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து பரிசீலிக்கப்பட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுடைய என்னுடைய எப்படி இருக்கு என்னுடைய அதர் இதெல்லாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு தினசரியே ஹோமங்கள் நடந்து கொண்டு வருகிறது, நிறைய பூஜைகள், நிறைய கோயில் வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுவேன். அந்த டீட்டெயில்ஸும் நான் வந்து உங்களுக்கு நீங்கள் ஹோமத்திற்கு வரும்போது சொல்றேன். இந்த ஒரு ஹோமத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க உலகத்துல எங்க இருந்தாலுமே அதை மிஸ் பண்ணாம வர வேண்டியது, அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் வச்சுக்கோங்க. காரணம் என்னன்னா, எனக்கு தெரிந்து உலகத்தில் வேற எங்கேயுமே இந்த ஹோமம் தேவி வாராகியுடையது இந்த ரூபத்திலான ஹோமம் நடைபெற்றதே கிடையாது என்று என்னால் கண்டிப்பான முறையில் சொல்ல முடியும். எல்லா விதமாகவும் கூகுளில் சர்ச் பண்ணாலும் ஒவ்வொரு விதமான வெவ்வேறு மந்திர ரூபங்களிலே தான் வந்து மாதங்கி தேவியை வழிபட்டு வந்திருக்காங்க. அதை தான் இவங்க நினச்சிக்கிறாங்க. அது உண்மை கிடையாது. நான் இதுதான் ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தேன். ஸோ இந்த டைம்ல சிகப்பு நிற ஆடைகள், அவளுடைய மந்திர ரூபங்களும் அவளுடைய மந்திரங்கள் ஒழிக்கக்கூடிய, அவளுக்காக ஹோமங்கள் செய்யக்கூடிய, அக்னி உபாசனை செய்யக்கூடிய இடத்திலே எவர் ஒருவர் சிகப்பு நிறத்தில் இருக்கிறார்களோ, எல்லாமே சிகப்பான ஒரு விஷயமா சிகப்பு ஆடைகள் உடுத்தி வருகிறார்கள் அப்படின்ற மாதிரி நம்ம இதை வந்து லேட்டஸ்டா நம்ம டீகோட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். காரணம் வந்து பார்த்தோம்னா, அனைத்து விஷயங்களுமே நம்மளுடைய கிரந்தங்கள்ல இருக்கிறத வந்து வரிக்கு வரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணவும் முடியாது. அதை வந்து அவ்வளோ ஒரு டீப்பாகவும் நம்ம வந்து புரிஞ்சு கொள்ள முடியாது. அதனால வந்து பார்த்தோம்னா, சிகப்பு அப்படின்ற இருக்கும் இடத்தில் இவள் இருப்பாள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த ஒரு விஷயம் நடக்கும்பொழுது சிகப்பாடை உடுத்தி சிகப்பு நிற திரியிலே நெய் இருக்கும் இடத்தில், நெய் வாசனை இருக்கக்கூடிய இடத்தில் இந்த தேவி உலவிக் கொண்டிருப்பாள் அப்படின்றாங்க. ஸோ அப்போ அந்த நெய் வாசனை இருக்கக்கூடிய இடமாக என்னன்னு பார்த்தோம்னா நெய் விளக்கேற்றுவது. அப்படி நெய் விளக்கு சிகப்பு திரி போட்டு நீங்களும் சிகப்பு ஆடைகள் உடுத்தி அங்கே வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு அதிகப்படியான பலன் உடனடியாகவே கிடைக்கும். இதுல முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் ஏதாவது இந்த டைம்ல வந்து நீங்க இந்த ஒரு விஷயம் கரெக்டா 3 மணிக்கு ஆரம்பிக்கும். அவங்களுக்கு வந்து அந்த தேவியுடைய குங்குமம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த குங்குமம் அனைவருக்குமே வந்து கட்டணம் இல்லாமல் கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரியான விஷயமும் சொல்லியிருந்தேன். இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அங்கே வந்து இந்த விளக்கேற்றி வைப்பது அப்படிங்கிறது நான் அங்கே வந்து அனௌன்ஸ் பண்ணுவேன். அந்த டைம்ல நீங்க ஏற்றி வைங்க. எடுத்த உடனே வந்த உடனே நிறைய பேர் பார்த்தோம்னா இந்த மாதிரி விளக்கேற்றினால் அந்த கோயிலில் ஒவ்வொரு குறிப்பிட்ட தினத்தில் இந்த விளக்கு ஏற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கோம். அப்பெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அவங்க பாட்டுக்கு வந்து கடற்கடன்னு விளக்கேற்றிட்டு போயிடுறாங்க. அதனால அவங்களுக்கு எந்த அளவுக்கு பிரயோஜனம் இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா, விளக்கேற்றுவதுங்கிறது எல்லோருக்குமே எல்லா விதத்திலும் பிரயோஜனப்படும். நாம சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை சங்கல்பம் செய்து கொண்டு ஏற்றுங்கள்னு சொல்றோம் இல்லையா, அதுல உங்களுக்கு அது பலன் தருமா அப்படின்ற ஒரு டவுட் தான். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, நான் சொன்னதுக்கு அப்புறமாக நீங்கள் அந்த கோயிலே அந்த நாளிலே வந்து விளக்கேற்றலாம். 3 மணிக்குள்ளெல்லாம் வந்துருங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க முதல்ல வந்துட்டு வாராகி தேவியை பார்த்து, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தேவியுடைய வடிவம் எதுவாக இருந்தாலும் நாம் எந்த மந்திரத்தை நினைத்து, எதை நினைத்து அந்த ஒரு தேவியிடம், ஒரு அஸ்திரவாராகி ஆகட்டும், அல்லது வந்து பார்த்தோம்னா ஒரு சொப்னவாராகி ஆகட்டும், வசிவாராகி ஆகட்டும், அந்த மாதிரி அஸ்வாரூட வாராகி ஆகட்டும், யாரா இருந்தாலுமே எந்த ஒரு மந்திர ரூபமாக அவளை வழிபடுகிறோமோ அந்த ஒரு மந்திர ரூபத்திற்கு உண்டான தேவியாக அவள் காட்சியளிப்பாள். இது வந்து எல்லா தெய்வத்துக்குமே பொருந்தும். இது நீங்க வந்து எந்த இடத்துலையும் வேணா, அதாவது ஒரு 80 இயர்ஸ் 90 இயர்ஸ் இருக்கக்கூடியது இந்த மாதிரியான நபர்கள் பழங்காலத்திலே வந்து அனைத்து விதமான விஷயங்களையும் கற்றுணர்ந்து இருப்பார்கள் அல்லவா, தந்திர சாஸ்திரங்கள் எல்லாம், அவங்க கிட்ட கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது அவங்கள கான்டாக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா வச்சுக்கோங்க. ஸோ எதுக்குன்னு சொல்றேன்னா, இந்த ஒரு விஷயத்துக்கெல்லாம் நீங்களும் என்ஷூர் பண்ணிக்கணும் இல்லையா, அதுக்காக சொல்றேன். தெரியாதவங்க, புதுசாக பார்க்குறவங்க அந்த மாதிரி பண்ணணும்னு நினைப்பாங்க. பழசை ரெகுலராக பார்த்து கொண்டிருப்பவர்கள் யாருக்கும் அந்த மாதிரியான ஒரு சந்தேகம் வராது என்னுடைய பதிவிலே. ஸோ அப்போ அந்த மாதிரி வந்து அந்த தேவியை பார்த்து சங்கல்பம் செய்து கொள்ளும்போது என்ன மாதிரியான சங்கல்பம் நீங்கள் செய்து கொள்கிறீர்கள் என்றால், சுமிகி தேவியே, உன்னை வந்து என்னுடைய வாழ்நாள் முழுவதும் உன்னை வழிபடுகிறேன். சரி, அவளை வழிபடுறதுனால அந்த வாராகியுடைய ரூபத்தை வைத்து வழிபட்டு கொண்டிருக்கிறோமே, அவளுடைய சிலையை வைத்து வழிபட்டு கொண்டிருக்கிறோமே, அதை விட்டு விட வேண்டுமானா கண்டிப்பா விடக்கூடாது. அதை பற்றி விட வேண்டிய அவசியமே கிடையாது. அட் த சேம் டைம் நீங்க வாராகியை வீட்டில் வைக்கிறதுக்கு, எனக்கு வாராகியை வழிபடுறதுக்கு இஷ்டம் தான், ஆனால் வைக்கிறதுக்கு பயமா இருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு ஏகப்பட்டது கதையா திரிச்சு விட்டுருக்காங்க. ரொம்ப வருஷமா அது ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால நான் வந்து பல வருஷங்களாக அதை பற்றி சொல்லி பல 1000 வீடுகளில் வந்து இந்த வாராகி வழிபாடு நடந்து வந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் யாருக்காவது ஒருத்தருக்கு, ஒரு 1000 பேர்ல ஒருத்தருக்காக ஒரு டவுட் வந்துருதுன்னு வைங்களேன். அந்த மாதிரி டவுட் இருந்ததுன்னா இந்த ஒரு தேவியை வைக்கலாம்.
இவளும் அதிகப்படியான பலன் தருவாள். இவளை மட்டும் வச்சே வழிபடுறது அப்படின்ற மாதிரியான முறையாக செய்யலாம். ஆல்ரெடி வாராகி வச்சிருந்தா அவளை எடுத்துட்டு இதை வச்சிங்கன்னா உங்களுக்கு பலன் தராது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பார்த்துக்கோங்க. அந்த தேவியையும் வழிபட வேண்டும், இந்த தேவியையும் வழிபட வேண்டும். வெவ்வேறு டைமென்ஷனில் நீங்கள் வழிபடுறீங்க அப்படின்ற விஷயத்தை மாத்திரம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த தேவியை பொறுத்த வரைக்கும் அனைத்து விதமாகவும் உங்களை காப்பதற்கும் உங்களுக்குள்ளேயே இருப்பதற்கும், இந்த தேவியை பொறுத்த வரைக்கும் அனைத்து விதமான செல்வங்களையும் தருவதற்கு, உங்களுக்கு எந்தவித துர்சக்திகளும் அண்டாமல் இருப்பதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயமா வச்சுக்கலாம். இந்த செல்வம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் சொல்லி இருக்கிறார்கள். அதுக்கு ஒரு ஐகோனோகிராஃபியா நம்ம தங்கத்தை தான் போட முடியும். தங்கம் இயற்கையானதுன்னு வச்சுக்கோங்களேன். தங்கத்தை தான் போட முடியும். அது மாதிரியான ஒரு விஷயமாக தான் போட்டிருக்கோம். நம்ம பணத்தெல்லாம் கையில் வச்சுட்டு இப்போ நிறைய மகாலட்சுமி படம் வருது. அந்த மாதிரியான ஒரு ஃபோட்டோஸ் எல்லாம் இப்போ கூகுளில் இருக்கிற மாதிரி நம்ம பணத்தெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு இருக்க மாதிரியான விஷயத்தெல்லாம் வழிபடுறது அவசியம் இல்லாதது. இவள் ரொம்ப ஏன்ஷியன்ட் தேவின்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப பழங்காலத்தில் இந்த வேத காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேவி. ஸோ அதனால இந்த ஒரு தேவியை பொறுத்த வரைக்கும் நாம் செல்வம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. என்ன செல்வம் நமக்கு வேணும்? குழந்தை செல்வம் வேணுமா, அல்லது அறிவு செல்வம் வேண்டுமா, அல்லது ஞான செல்வம் வேண்டுமா, அல்லது வீர செல்வம் வேண்டுமா, எந்த செல்வம் வேண்டும்? எனக்கு ஏகப்பட்ட கடன் இருக்கேன், பணம் எல்லாம் எனக்கு நிறைய வரணும், வெளியில கொடுத்துருக்கேன், அதெல்லாம் வரணும் அப்படின்னு நினைச்சா அப்ப உங்களுக்கு தன செல்வம் வேண்டும் என்று நினைத்தால் அதை நினைத்து நீங்கள் வழிபடுங்கள். ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் அந்த தேவியிடம் முன்னால நின்று நீங்கள் சொல்லும் பொழுது, உன்னை நான் சுமிதி தேவியாக நான் இனிமேல் வழிபட ஆரம்பிக்கிறேன், உன்னையும் வழிபட்டு கொண்டிருக்கிறேன், அது மாதிரி எனக்கு இனி வாழ்நாள் முழுவதும் எனக்கு அந்த மாதிரியான எனக்கு உன்னால் முடிந்த ஒரு எனக்கு என்னென்ன கொடுக்கணும், எனக்கு அருகதை இருக்கு, எனக்கு நீ கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறியோ அத்தனையும் எனக்கு கொடு அப்படின்ற மாதிரி சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள். அதை நிறைவேற்றுங்கள். என்ன நிறைவேற்றணும்னா வாழ்நாள் முழுவதும் வழிபட்டு வாருங்கள். அதுக்கு பிறகு நான் சொல்றேன், அதுக்கப்புறம் அந்த விளக்கேற்றி வைங்க. வெளியூர்ல இருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் எல்லாம் ஏகப்பட்ட பேர் இந்த கோயிலுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன், நான் மதுரையில இருக்கேன், நான் திருச்செந்தூர்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு லேம் எக்ஸ்கியூசஸ் தான் நம்ம சொல்ல முடியும்னு வச்சுக்கோங்களேன். வரணும், இந்த தேவியை வழிபட்டு வரணும், அதுக்குண்டான எல்லா விதமான ஒரு அருளும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் கண்டிப்பான முறையில் அது மாதிரியான விஷயமா சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த தேவியை வழிபட்டு வாருங்கள். இந்த தேவியுடைய பெருமை என்ன அப்படின்றது ஒரு சிலதெல்லாம் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு நீண்ட பதிவு. இந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த தேவியுடைய ஃபோட்டோ இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள். அதே மாதிரி டெம்பிளோடைய டைமிங்ஸும் மற்ற விஷயங்கள் எல்லாமும் பார்த்தோம்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களாம் பூஜாஹோமம்.org போய் சங்கல்பம் செய்து கொள்ளலாம். அதிகப்படியாக வெள்ளிக்கிழமை வரைக்கும் தான் அந்த சங்கல்பம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு லைவ்ல இருக்கும். அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிடுவோம். நம சிவாய.